Hi students. Example 5.37. The line joining the points A equal to 0, 5 and B equal to 4, 1 is a tangent to a circle whose center is C is at the point 4, 4. Find. இது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுக்கும், the equation of a line AB கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், the equation of a line through C which is a perpendicular to the line AB. அடுத்து தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, the coordinate of the point of the contact of the tangent line AB with the circle அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமை நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம அந்த சம்மில் பார்த்த ஏன்ற பாயிண்ட்டு என்னது 0, 5 அண்ட் பீன்ற பாயிண்ட் வந்து என்னது 4, 1 இஸ் a tangent to the circle. ஒரு சர்க்கிள் வருது டேஞ்சன்ட், அதுதான் என்னது சர்க்கிள் whose center C at the point 4, 4. அந்த லைன் வந்து எங்கே பாயிண்ட் பர்பண்டிகுலர் பீன்ற இடத்துல தான் பர்பண்டிகுலர். ஓகேங்களா? அப்போ பர்பண்டிகுலராக எங்கே ஜாயிண்ட் ஆகுது 4, 4ன்ற பாயிண்ட் வழியாக ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகி போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஏபி ஒன்று கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் ஒன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் through the C which is a perpendicular to that AB. அவங்க என்ன சொல்லுவாங்க, the equation of the line C through. புரியுதுங்களா? அந்த Cன்ற பாயிண்ட் எங்கே வருதுன்னா C which is perpendicular to the line AB வழியாக ஒன்று போகுது இல்லைங்களா? அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. C it's at the point 4, 4. இதுதான் நம்மளுக்கு Cன்ற பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது வந்து எது வழியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, the tangent to the circle whose center C is at the point 4, 4. ஸோ இப்போது அடுத்த தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, the coordinates of the point of the contact tangent AB which is in the circle. அது ஒரு இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இது மூணுத்தையுமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், the equation of the line AB என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? the equation of the line AB னா the equation of the line AB equal to A வந்து என்ன வருது உங்களுக்கு 0, 5. அது இங்கே பார்க்குறோம் A 0, 5. Bன்ற பாயிண்ட் என்னது 4, 1. 4ல் 1 இங்கே வருது. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். அதுதான் ஏபி இல்லைங்களா, the equation of AB. அப்போ இங்கே எத்தனை ஃபார்ம் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 பாயிண்ட் வந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட் லைனில், the equation of a line in 2 point form. எப்படி, y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏன்றதுக்கு பதில் நம்ம என்ன எடுக்கிறோம், 0, 5, பிக்கு பதில் 4, 1. அதை x1 y1 இது x2 y2 எடுத்துகிட்டு அங்கே மேலே கொடுத்துருக்கிற அந்த 2 பாயிண்ட் ஃபார்மில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒய்க்கு as it is ஒய்யை போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? y1க்கு பதில் அந்த இடத்துல y1க்கு பதில் இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, -5 அப்படியே போட்டுக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் போட்டுக்கிறோம், எக்ஸுக்கு பதில் எக்ஸை போட்டுக்கிறோம், மைனஸுக்கு பதில் மைனஸ் போட்டுக்கிறோம். x1க்கு பதில் அந்த இடத்துல x1க்கு என்ன இருக்குது 0 இருக்குது, அந்த 0 வேல்யூவை போட்டுடுறோம். அடுத்து y2க்கு பதில் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். y2க்கு பதில் என்ன இருக்குது 1 இருக்குது இல்லைங்களா, 1 போட்டுக்கிறோம். மைனஸ் y1க்கு பதில் 5 இருக்குது, அதையே போட்டுக்கிறோம். அடுத்தது x2க்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது 4 இருக்குது, அதனால் 4 மைனஸ் x1க்கு பதில் நமக்கு 0 இருக்குது போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். y minus 5க்கு as it is y minus 5 போட்டுக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸு சப்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். அப்போ 5ல் -5லேருந்து 1 போயிடுச்சுன்னா -4 வருது, அதை எழுதியாச்சு. ஈக்குவல் டு எக்ஸில் 0 போயிடுச்சுன்னா எக்ஸ் தான் வரும், 4லேருந்து 0 போயிடுச்சுன்னா 4 தான் வரும். அப்போ x/4 வந்துருச்சு. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். y minus 5 அப்படியே நம்ம ப்ராக்கெட்டில் இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 4 இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணி 4 × y minus 5. அப்போ இந்த எக்ஸை வந்து என்ன செய்கிறோம், நம்ம எப்போயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுறோம். அப்போ -4x. புரியுதுங்களா? இப்போது -4x ஈக்குவல் டு 4 × y 4y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 5s are 20. அப்போது இங்கே -x அப்படியே வச்சுக்கணும். இந்த 4ஐ டினாமினேட்டரில் கீழே கொண்டு வந்துடணும். ஈக்குவல் டு அப்போ 4y - 20/4 அப்படின்னு வந்துடும். அப்போ -x ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யணும், இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 4y/4 அப்படின்னு கொண்டு வந்துட்டு -20/4 அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். புரியுதுங்களா? அப்படி கொண்டு வந்துட்டோம்னா அந்த 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். அப்புறம் வெறும் y மட்டும் தான் இருக்கும், அது கீழே எடுத்து எழுதிடுறோம். அடுத்து -20/4. அப்போ 4ல் வந்து 20 எத்தனை வாட்டி போகும், 5 டைம்ஸ் போகும் இல்லைங்களா. அப்போ 5
அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஃபைவ் இல்லைங்களா, இங்கே மைனஸ் தானே இருக்குது, நம்மளுக்கு இங்கே மைனஸு 5, இந்த மைனஸ் 5 அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். எப்பயுமே நம்ம இப்போ சொல்லியிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் வந்து வரும்போது மைனஸில் வரக்கூடாது. அதனால் இந்த எக்ஸை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் ஒய் இருக்குது, மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் 1, த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபி. எது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஏபியோட ஈக்குவேஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இதை வச்சு தான் அடுத்து வரக்கூடிய நம்ம 2 and 3 சால்வ் பண்ண போகிறோம். Second one, the equation of a line through the C which is a perpendicular to the line AB. அப்போ the equation of the line which is a perpendicular to the AB க்கு என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்குங்களா, x plus y minus 5 equal to 0. அதுதான் ABயோட equation. So the equation of any line is a perpendicular to the line ax plus by plus c equal to 0 is bx minus ay plus k equal to 0 அப்படின்ற இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பர்பண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பர்பண்டிகுலர்னு கொடுத்தா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் முதலையே, இங்கே இந்த பி ஒய்யோட கோவிஷன் பின்றது ஏ இந்த இருக்கிற இடத்துக்கு போயிடும், ஏ வந்து பி இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அப்போது நம்ம எப்படி எழுதுவோம், இந்த இடத்துல பி எக்ஸ், புரியுதுங்களா, இதுதான் இங்கே வந்துடும். அப்போது பிஎக்ஸ் இங்கே இது இங்கே வந்துருச்சு இல்லைங்களா, அப்போ பிஎக்ஸ் இந்த மைனஸ் ஏ இங்கே வந்துடும், மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன். நம்ம இது ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் பர்பண்டிகுலராக வந்தால் இந்தமாரி கண்டிஷன் கொண்டு வரணும். சின்ஸ் இட் இஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் சி ஈக்குவல் டு 4,4 அப்படின்ட்டு எங்கே கொடுத்துருந்தாங்க, சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் ஈக்குவேஷன் நம்ம எதை எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு எங்கே ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இது எப்படி வருது அப்படின்னம்னா, கொடுத்துரு ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எக்ஸுக்குள்ள கோஎஃபிஷியன்ட் இந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோமா. அப்போது இங்கே எக்ஸ் இங்கேருந்து எக்ஸில் இருக்கிற வேல்யூ 1 இங்கே வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் 1ஆக மாறிடும் இல்லைங்களா. அப்போது இங்கே இருக்கிற 1 இங்கே போயிடும், அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸே தான் இருக்கும். இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் ஒய் இல்லையா, அது மைனஸ் 1, அதான் மைனஸ் ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்ம மாற்றி எழுதிக்கணும். அதுதான் நம்ம முதலே பார்த்தோம், இந்த கண்டிஷனுக்கு இருக்கிறத இதுமாரி கண்டிஷனாக மாற்றி எழுதிக்கணும். இதுமாரி ஈக்குவேஷன் இதுவாக இருக்குது, இப்போ இதுமாரி இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம இதுமாரி மாற்றி இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்து எழுதிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு நம்ம மாற்றி எடுக்கிறோம். ஓகேங்களா. அப்போது இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட், எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க, 4,4. அப்போ 4ன்றது என்னது, எக்ஸ் பொசிஷனில் இருக்குது, இங்கே 4ன்றது ஒய் பொசிஷனில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதில் 4 போட்டுக்கிறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம், ஒய்க்கு பதில் நம்ம அதே 4 போட்டுக்கிறோம், ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகிடுச்சு, கே ஈக்குவல் டு 0. Therefore the equation of the line perpendicular to that AB on passing through the center C is x minus y plus k equal to 0. So substitution k equal to 0 in the equation 2. Equation 2 எது எடுத்திருக்கோம், x minus y plus k என்றுதான் பார்த்தோம். அதில் x minus y plus k க்கு பதில் நம்ம 0 போட்டுக்கிறோம், equal to 0. அப்போது நம்ம பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் கொண்டு வரணும் இல்லைங்களா, ஃபார்மேஷன் கொண்டு வரணும் இல்லையா, எப்படி கொண்டு வரது, x minus y ஈக்குவல் டு 0. ஏன்னா இதுதான் 0, கே வந்து 0 ஆயிடுச்சு, அதனால் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்றத கொண்டு வரும், பர்பண்டிகுலராக போகிறதுனால ஏபிக்கு இந்தமாரி வருது. Third one, the coordinate of the point of contact P of the tangent line AB with the circle is a point of the intersection of a lines. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் பார்த்தது என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, த ஈக்குவேஷன் 1. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. அந்த டேஞ்சன்ட் பாயிண்டில் வர ஈக்குவேஷன் வந்து அது 3 வருது. ஸோ அப்போது
இங்கே வந்து ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இது ரெண்டு கேன்சல் பண்ணால் எக்ஸு எக்ஸு 2x ஆகிடும். இங்கே மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. புரியுது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு ஏபிக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து என்னவா வருது? ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்ருக்கோம். சின்றத ஈக்குவேஷனுக்கு நம்ம மாற்றி எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த பர்பண்டிகுலர் ஈக்குவேஷனுக்கே வரக்கூடிய ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். அதனால தான் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடுது. இங்கே 2x வருது. இந்த மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு அந்த பக்கம் 5ன்னு போயிடுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5, இந்த 2 இங்கே வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. Substituting the x equal to 5/2 in the equation 3. Equation 3 என்ன சொல்லியிருக்காங்க? x minus y equal to 0 அப்படி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? 5/2 போட்டுட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? அப்போது இது மைனஸ் 5/2 இந்த பக்கம் வந்து ப்ளஸ் 5/2 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5/2. அப்போ மைனஸ் மைனஸு கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது? 5/2. Therefore, the required point of the intersection is P. அப்படின்னு என்ன இருக்கிறோம்? 5/2, 5/2. எக்ஸுக்கும் 5/2 தான், ஒய்க்கும் 5/2. அதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். எக்ஸுக்கு 5/2 தான் வந்திருக்கு, ஒய்க்கும் 5/2 தான் வந்திருக்கு. அதுதான் இந்த பாயிண்ட்டு, பின்ற பாயிண்ட். அந்த பர்பண்டிகுலராக வருது பார்த்தீங்களா? ஒரு டேஞ்சென்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. the coordinate of the point of the contact of the P of the tangent line AB with the circle of the point intersection of the line. அதை மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் த பாயிண்ட் தான் 5/2, எக்ஸுக்கு 5/2, ஒய்க்கு 5/2 அப்படின்னு கண்டுபிடிச்சதை நம்ம இங்கே டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்.